ஜோதி விநாயகா, பக்கத்து வீட்டு மீனாட்சி அக்காவை இது வரைக்கும் 7-8 மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா கல்யாணமே நடக்கல. அதனால ஊர்ல எல்லாம் அந்த அக்காவை தப்பா பேசுறாங்க. எனக்கு நாளைக்குதான் முதல்ல பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வராரு. அந்த முதல் மாப்பிள்ளைக்கே என்ன பிடிச்சு போய் அவரோடையே என் கல்யாணம் நடக்கணும். அதை நினைச்சிட்டு புளியார் வட்டம் போடுறேன். நல்லபடியா சேர்த்து வை. புள்ளையாரப்பா 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 புள்ளையாரப்பா. கோயிலுச்சு. நானும் அப்பொழுது பாக்குறேன். பொடுக்க பொடுக்க தடுத்துட்டு இருக்க ஒழிய ஒரு தடவை கூட திருப்பி அடிக்கலையே. கொண்டாட ஆடுற பாத்தியாடா, எதை செஞ்சாலும் ஒரு நெடிவு சுடுவோட செய்யணும். ஒரு நிமிஷம் வாங்கல. என்ன வாங்கல சொல்றேன். என்னடா வாத்தியாரே, நம்ம ஆளுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்றாங்க. ஜூடோ, கராத்தே, கும்பு மற்றும் எல்லாவித சைனா சண்டைகளும் நவீன முறையில் கற்றுக் கொடுக்கப்படும் போர்டு தான் வச்சிருக்கலாம். ஆனா நீங்க சொல்லி கொடுக்குற சண்டை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கான். அதனால எல்லா பேரும் கூடி பேசி காசு கொடுக்க மாட்டாங்கன்னு தகராறு பண்றாங்க. கருப்பண்ணா, ஷூடோ கத்துக்கிறவங்கள ஷூ ஷூ டோ அப்படின்னு கத்த சொல்லு. கராத்தே கத்துக்கிறவங்கள யா ஊ யா ஊ அப்படின்னு சத்தம் போட சொல்லு. கும்பு கத்துக்கிறவங்கள கும் கும் அப்படின்னு சத்தம் போட சொல்லு. அப்ப சீனா சியாமியா சியாமியா சியாமியான்னு சத்தம் போட சொல்றான். ஏலே சுரம் 7 தான்டா, ராகம் 7 ஆயிரல. அந்த மாதிரி சண்டை ஒண்ணுதான். என்னமோ வெறும் சத்தத்தை போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. இது தெரியாத நம்ம முட்டா பசங்க என்னமோ ஏதோ பூசம் படுத்துட்டு வாழத்தாரே தீட்டு போன வண்டி வந்தாச்சா? வந்துருச்சு. விஷால தண்ணிக்கு 2 நட பணமும் சேர்த்து தரோம்னு சொன்னாங்க. பொழுதோட்டத்துக்கு மணிக்கார வீட்டு வரைக்கும் ஒரு 8 வந்துட்டு போக சொன்னாரு. என்னவா? ஏதோ பங்காளி தராராம், நீங்க வந்து பைசல் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. முருக்கார் வீட்டுல இன்னைக்கு பாகம் பறிக்கிறாங்களா, அதுக்கு போகணும். நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லு. டேய், இந்நேரத்துக்கு மாட்டை எங்கடா ஓட்டிட்டு போன? கவுண்டிச்சு தாங்க காத்தால தங்கச்சி வீட்டு ஓட்டு போக சொல்லிச்சு. மாட்டை அங்க இருக்கிட்டே அனுப்புன? நான் ஆஸ்பத்திரி தான் ஓட்டிட்டு போக சொன்னேன். 4 தடவை ஊசி போட்டு சென்ன தங்கலையே. தங்கச்சி விட்டு கூலி மாடு ரொம்ப ராசியானதுன்னு அத்தை தான் அங்க அனுப்பிச்சு வச்சது. வயிற்றுக்கு சோறு திங்கிறியா இல்ல வேற ஏதாச்சும் திங்கிறியா? ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னாடி தப்பு நடந்து போச்சு. அதையே மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? நாளை பின்ன அவங்க வீட்டுல ஏதாவது நடந்து என் தங்கச்சியை கட்டி கொடுத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சப்போ போட்டுக்கிறது பவுனாப்பத்திலே வாசி பார்த்தவன். அவங்கிட்ட மறுபடியும் வர சொல்ல வச்சுக்க உனக்கு வெக்கமா இல்ல? டேய், அந்த மாட்டை கொண்டு அவன் வீட்டுல கட்டுறா. ஐயோ, வெட்டி ரோட்டத்துக்கு 1000 ரூபாய் மாட்டை திருப்பி அனுப்பிடுறேங்கிறானே. இனிமே அப்படி நடக்காத, விட்டுறா. இன்னும் ஏன்டா நின்னுட்டு இருக்க? திருப்பிட்டு போ.
ரெடி ஐயா போடி, நாங்களாம் போல. வரலாமாடி? வாடி. யாரடி வா? கரகம் பிடிச்சவங்க கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா? கால காலத்துல கல்யாணம் பண்ணிட்டு போனதானே கரகம் பிடிச்ச சாணியங்க. எப்படி அவ கையங்காலிய வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா? என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா பழைய செருப்பு பிஞ்சு வேணாம். ஆமா ஏண்டி உன் வயசு என்ன என் வயசு என்ன? என்கிட்ட இப்படி செய்யலாமா? ஏக்கா நீ செஞ்சுட்டு பழைய ஏன் மேல சொல்றியா? அடி பாவி, நான் என்னடி செஞ்சேன்? ஆமா நீ ஒண்ணு செய்யாம தான் இப்ப ஆட வந்திருக்குதாக்கும். நம்ம பாரியூர் அம்மன் கோயில்ல 2 குட்டி ஆன காணா போச்சுன்னு சொன்னாங்க. அது இங்கேயா நிக்குது? விசேஷ நாள் அதுவும் என் வாயில ஏதாவது வந்துரும். தள்ளுங்க 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 தள்ளுங்க. ஏன் போறால மீனாட்சி நல்ல நாள் அதுமா இவதுக்கு இங்க வந்தா? பாவம் வந்தா வந்துட்டு போற விடுறே. ஐயோ இன்னைக்கு மங்களத்தை முதல்ல பொண்ணு பார்க்க வர்றாங்க. இவ கால் எடுத்து வச்சா விளங்குமா? வந்துட்டாளே எப்படி போ சொல்றது? உன்கிட்ட சொன்னா இப்படிதான் சொல்லுவேன். நான் போய் ஆத்தா கிட்ட சொல்றேன். ஏண்டு முட்டைகோசு, இவ நேரத்துக்கு இந்த புடவை எடுப்பாவா இருக்கு? சவ சவன்னு பழுப்பேறி போய் அடியா குள்ள கத்திரிக்கா. அவங்க எதை கட்டிக்க சொன்னா நீ கட்டிக்கிறதா? உனக்கு அறிவில்ல? ஏண்டி கீரை உண்ட ஏதோ வேலை இருக்கு உங்க ஆத்தா கூப்பிடறாவா? எங்க ஆத்தாவுக்கு வேற வேலையே இல்ல. இத பாரு பாட்டி, மாப்பிள்ளை வந்து மங்களத்தை பாத்துட்டு போற வரைக்கும் நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லு. நீ போ பாட்டி. வர போறியா இல்லையாடி? நான் தான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல. இப்ப நீ போ போறியா இல்லையா? வாடி. அந்த அக்கா தான் இருந்துட்டு போட்டுமே, சும்மா போன்னு விரட்டுறியே. உனக்கு என்னடி தெரியும்? இவட 7 தடவை பொண்ணு பாத்துட்டு போயும் இன்னும் விளங்காம இருக்கா. இவ இன்னைக்கு இங்க கால் எடுத்து வச்சானா எல்லாம் நொட்டிக்கிட்டு போயிடும். பிள்ளையாரப்பா, அந்த அக்காக்கு வந்த நிலைமை எனக்கும் வரக்கூடாது. என்ன பார்த்த உடனே புடிச்சு போற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அனுப்பி வை. பக்கத்துல உட்காருங்க. நல்ல காலம் ராவு காலத்துக்கு முன்னாடியே புறப்பட்டு வந்துட்டீங்க. ஆமாங்க, நேரம் தப்பிடப்படாதுன்னு பையன் டாக்டர் மாமல தம்பி அப்படி மேல உட்காருங்க. எடுப்பா, பொம்பளை எல்லாம் பாக்குறாங்க. இங்க வந்துட்டாங்க. இதான நம்ம பண்ணாடிச்சு. அது பக்கத்துல இருக்கிறது நங்கையா நல்ல